எனக்கு என்னமோ சீக்கிரம் டாஸ்க் திவ்யாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கே சந்தேகம் வருது. அந்த மாதிரி ஒரு விஷயம் லைவ்ல நடந்துச்சு. இன்னொரு பக்கம் அமித் வந்து ரொம்ப விடாப்புடியா இருக்காரு, ரொம்ப வருத்தத்திலையும் ஃபீல் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் கிட்ட பேசியே ஆகணுன்ற மாதிரி முடிவோட அவர் ஒரு பக்கம் இருக்காரு. கெஸ்ட் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா வெயிட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா இல்லையா? லைவ்ல நடந்த அப்டேட்ஸ், குறிப்பா சபரி அவர்கள் வந்து இது சீக்கிரம் டாஸ்க் மாறியோ அப்படின்ற மாதிரி சில விஷயமான யோசனைகளும் யோசிச்சுட்டு இருக்கார். எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அவர்களே தயவு செய்து லைக்கை போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதுக்காக லைக்கை போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், சபரி வந்து ஒரு பக்கம் வெளியே வியானா கிட்ட, பார்வதி இவங்க கிட்டலாம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது வியானா ரொம்ப ரொம்ப அப்செட். ஏன்னா அதுல அந்த கிச்சன் ரோலுக்கு வந்து அவங்க போறாங்க திரும்பன்னும் போது இவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல வியானாவால. ஏன்னா வியானா அந்த இடத்துல வந்து ஸ்டார் கீரெல்லாம் வாங்கிட்டு திரும்ப அவங்க கூட போனா பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 4 பேரும் இந்த 4 ஒயில் கார்டும் ஏதோ ஒரு கண்டென்ட் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு மில்க் பண்றாங்க, இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பல சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வேணா யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி டீம் அலகேஷன்லயே அவங்கள திரும்ப மாத்தி மாத்தி போடணுன்ற மாதிரி சபரி பிளான் பண்ணிருக்காப்புல. ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிருக்காரு. அது சீக்ரெட் டாஸ்க் தான் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணல, பட் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இது அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க போல, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு சுபிக்ஷா கிட்டையும் இதுகிட்டையும். சரி, மஞ்சரி எவ்வளோ நல்ல பிளேயர், எவ்வளோ ஒரு நல்ல பர்சன்ஸ், அந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் ஒன்று பார்த்துருக்கியா? ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்கு அதில் எப்படிலாம் செஞ்சுருக்காங்க, முட்டை ஊத்துறது, மிளகா அப்படி போடுறது, இந்த மாதிரி அந்த மாதிரி நினைச்சுக்குங்க. இதுல இப்படிதான் நடக்கும் போக போக, அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்க நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டாஸ்க்ல போயிட்டு அந்த பர்சன்ஸ் இப்படி பண்றாங்கன்றதால அந்த பர்சன் அப்படியே மாறிடுவாங்களா? அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், அதனால அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சேந்திரா இப்ப பண்ணுவதும் ஒரு விதமான டாஸ்கா இருக்கும்ன்ற மாதிரி யூகிச்சு வச்சிருக்காரு சபரி. யூகிச்சு வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம். அது குறும்படம் போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். இதுல இந்த வாரம் பெரிய சம்பவமே என்ன தெரியுமா மக்களே இருக்கு? ஒண்ணு, இது வந்து சீக்ரெட் டாஸ்க்னும் போது பாதி பேர் அப்செட் ஆயிடுவாங்க. ஒரு பக்கம் பார்வதியிலிருந்து எல்லாம் டோட்டல் க்ளோஸ் ஆயிடுவாங்க இது சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று. ரெண்டாவது, இதுவும் பார்வதிக்கு தான். ஏன்னா அந்த பிராங்க் ஒன்று இருக்குல்ல, ஒரு பக்கம் பிரவீன் போய் பேசினாருங்க, கமர்தீன் கிட்ட போய் பேசினாங்க. இது ரெண்டுமே இது பிராங்க் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். தரமா இருக்கும், தரமான ஒரு சம்பவமா இருக்கும். இது 2. ஓகே, அடுத்ததாக ஒரு பக்கம் இந்த டிஸ்கஷனா. அடுத்து என்ன பண்ணிட்டாரு, சபரிக்கு அந்த கெஸ்ட் கிட்ட போயிட்டு இவங்கள சாரி கேட்க சொல்லணும். ஏன்னா சாரி கேட்டால் தான் இவங்க கிச்சன்ல போக முடியும். அவங்க தூங்கி எழுந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்தோடனே சாரி கேட்கணும், இந்த மாதிரி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது நாங்கள் குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி வரோம், அதுக்கப்புறம் அவங்கள சாரி கீழே வைங்க, அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, எங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தர்பூசணியை ட்ரெஸ் போட சொல்லி, வாட்டர்மெலான் ஸ்டாரை ட்ரெஸ் போட சொல்லி லெட்டர் வந்து அவர் லெட்டர் போட்டு, எனக்கு என்னடா ரூல்ஸு, ரூல் பிரேக் பண்றது தானே என்னோட ரூல்ஸே அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கட்டபொம்மன் டைலாக்கு, இந்த டைலாக்குன்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. வாய் பேசக்கூடாதியா, நீ ஏன் வாய் பேசுற அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து வாய் நல்லா பேசிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணிட்டாங்க, சபரி ஒரு பக்கம் டவல் மேட்டர் இருக்குல்ல, அந்த டவல் வந்து எந்த டவல்னு கெஸ்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு புது டவல் எடுத்துன்னு வந்து சபரி ஒன்று ரெக்வஸ்ட் பண்றேன், இல்லை அவங்க டவல் இல்லாமல் வேற டவல் புதுசாக எடுத்துன்னு வந்து தரேன்ற மாதிரி இந்த டவல் டிஸ்கஷன்ல எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது கொடுத்துட்டு அமித் கிட்ட பேசுறாரு. அமித் ப்ரோ, நீங்க வாங்க பேசிக்கலாம், எதா இருந்தாலும் எனக்காக வாங்க ப்ரோ, நீங்க வந்து எனக்கு ஒரு துணையா நிக்கணும், நீங்க வாங்க ப்ரோ, இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, வாங்க அப்படின்ற மாதிரி இவர் போய் ரெக்வஸ்ட் பண்றாரு. ஆனா அமித்துக்கு வர விருப்பம் இல்லை. நான் பிக் பாஸ் கிட்ட பேசணும், பிக் பாஸ் எனக்கு கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டே ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ இங்க நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்ல அமித் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்காருன்றது மட்டும் பார்க்க முடியுது. அமித் ப்ரோ, நீங்க நிஜமாவே பிக் பாஸ் தான் பண்ணீங்களா, பிக் பாஸ்ல தான் இருந்தீங்களான்ற மாதிரி நமக்கே யோசிக்க வைக்குது. பட் என்ன பண்றது, பிக் பாஸோட அந்த சைட்ல இருந்திருப்பாரு போல, எழுதி கொடுக்கறத சொல்லுவாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஏன்னா பிக் பாஸ்ல இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும், எப்படிலாம் கொடுப்பாங்கன்னு யோசிச்சிருந்தாவே கண்டுபிடிச்சிருக்கலாமோ. ஆனா இந்த வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இது ஒரு பிராங்க், இது வந்து சீக்ரெட் டாஸ்கா இருக்கும்னு ஒருத்தவங்க கூட கண்டுபிடிக்கல. அதுதான் ஹைலைட்டா இருக்கு. சபரி மட்டும் தான் அந்த ஆங்கிள் யோசிச்சிருக்காப்ல, மற்ற யாருமே யோசிக்காந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்றதுதான் ஹைலைட்டு. அடுத்ததாக இப்படி வெளியே சபரி பேசிட்டு இருக்கானா, அதுக்கப்புறம் சபரியும் போயாச்சு, இவங்களும் போயாச்சு, யாரு அமித்தும் போயாச்சு. அப்போ 3 பேர் வெளியே வராங்க, பிரஜன்னு, சாண்ட்ரா மற்றும் திவ்யா. அப்ப என்ன பண்றாங்க, திவ்யா போய் கேமரா முன்னாடி ஒரு பதிவை போடுறாங்க. பிக் பாஸ், நான் பண்ணிட்டேன் டாஸ்க்கு, இதுல வந்து விக்ரம் வந்து அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, ஸ்வாப்பிங்ல வந்து திவாகரும் நடந்திருக்கு, வியானாவும் நடந்திருக்கு. வியானா அங்க இருந்து ஸ்வாப் ஆயிருக்காங்க, திவாகரும் இங்க இருந்து ஸ்வாப் நடந்திருக்குன்னு. ஆக்சுவலா வந்து ரோல் ஸ்வாப்பே நடந்துருச்சு. திவா இப்போ
குவைட் பண்ண உடனே அங்க விக்ரம் அவுட். ரெண்டாவது சபரி மேல ப்ரொமோட், அந்த இடத்துல இருந்து சபரி வந்ததே ஒரு ஸ்வாப்பிங் தான். இங்கிருந்து ஒருத்தர் அங்க போனதும் ஸ்வாப்பிங் தான். 2 ஸ்வாப்பிங் நிறைய ஸ்வாப்பிங் நடந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு மட்டுமே அதுல அவங்க 2 பண்ண சொன்னா 2க்கு மேற்பட்ட பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்துமே கேமரா முன்னாடி பதிவு பண்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் பிரஜன் அண்ட் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க, திவ்யா. ஸோ இது கேமரால பதிவு பண்ணும்போது அது எப்படி இது கேட்க மாட்டாங்களா? திவ்யா என்ன பதிவு பண்ற, ஏது பதிவு பண்றன்ற மாதிரி திவ்யா கேட்க மாட்டாங்களா? இவங்க போய் அசால்ட்டா பதிவு பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லல, ஆனா பேசிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு இடிக்குது, சம்திங் இடிக்குது. அப்ப திவ்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த பிராங்க் வில் பி த ஃபெயிலியர். ஏன்னா இதை வந்து 2 பேருக்கு மட்டும் தான் தெரியணும், அந்த 2 பேரை தாண்டி தெரியக்கூடாது. ஒருவேளை திவ்யா கிட்ட சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க போட்ட உழைப்பு மட்டும் மண்ணா போச்சு. பட் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசியில அந்த நாமினேஷன் ரீபாஸே போதே, அதை நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்திருக்குமே அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். இதுவும் அதை பேஸ் பண்ணி அப்டேட் வரல, வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் அது நாமினேஷன் ரீபாஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் ரம்யா வந்து ஐயோ பார்வதி மேல செம்ம காண்டில் இருக்காங்க மக்களே. என்ன பண்ணியிருக்காங்க, பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜர், ரம்யா ரிசப்ஷனிஸ்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிச்சன்ல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏன்னா டீம் அலாட் பண்ணதால ஹெல்ப் பண்ணிட்டு சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றாங்க, தண்ணி கேட்டிருக்காங்க போல. ஸோ தண்ணி கேட்டா இப்போ ஒரு பேசிக் என்ன, தண்ணி கேட்டா தண்ணியை கொடுக்குறது தானே இது. தண்ணி கேட்டா கூட தண்ணி கொடுக்காம பார்வதி போயிருக்காங்க போல, காண்டாயிட்டு இருக்காங்க. தண்ணி கேட்டா அது எத்தனை போய் கொடுத்துருக்கலாம்ல, அது கொடுக்காம போனவொடனே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட சபரி கிட்ட சொல்ல, சபரி வந்து கேட்கும்போது, இல்ல சபரி அவங்க பிளேஸ்ல தானே உட்காரணும். சரி, அவங்க பிளேஸ்ல உட்காரதி போட்டோங்க, தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்க வேண்டியதானே, இதுல என்னங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இல்ல இப்போ அவங்க நமக்கு தானே ஹெல்ப் பண்றாங்க, யாருமே டீமை ஸ்பிளிட் பண்ணல, அவங்க ஹெல்ப் பண்ணி சில வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல தண்ணி கேட்டா நீ கொடுத்துருக்க வேண்டியது தானே, அவங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டீம் பிரிச்சுக்கலாம், நீ ஏன் அப்படி பண்றன்ற மாதிரி சபரி கேட்டான். தண்ணிக்கு கூட இப்படி பண்ணணுமா பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை வேற மாதிரி தண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். உங்க ஸ்டாஃப் தானே, உங்களுக்காக தான் வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு வேலை ஹெல்ப் பண்றாங்கன்னா அதுக்கு ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு தண்ணி கொடுக்காம வர்றது என்ன பிஹேவியர்ன்றது எனக்கு தெரியல. ஐ மீன் அது அவங்களுடைய விருப்பம்னா கூட, இது உங்களுக்காக வேலை செய்யும் போது, வேலை செய்யும்போது கொடுத்துருக்கலாம்ல, அது கொடுக்காம போனது பார்வதியோட தப்பு அப்படின்றத நான் சொல்றேன். இன்னொரு பக்கம் தீபக் வந்து வாட்டர் மிலானோட அந்த லுக்கை பார்த்துட்டு பயங்கரமா இருக்குங்க. அந்த மீசை இப்படி முறுக்கு மீசை மாதிரி வச்சுக்கிட்டு அவர் உட்காந்து அந்த சீனுக்கு பக்காவா செட் ஆயிருக்கு. சபரிக்கு செட் ஆச்சோ இல்லையோ, வாட்டர் மிலானுக்கு அந்த மீசை வச்சு ஒரு இது விட்டுத்தாங்க பாருங்க, அருமை. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. இதுவும் வந்து வாட்டர் மிலான் ஸ்கோரிங் ரேட்டா கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்றாரு. அதுல ரீல்ஸ் பண்றது என்ன, ஆக்ஷன் பண்றது என்ன, சல்யூட் சார் அப்படின்ற மாதிரி, சல்யூட் பண்றது என்னன்ற மாதிரி ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப சபரி வந்தவன ஹோட்டல் அமைதியோ அமைதி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஹோட்டல் மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கிற செலக்ஷன் மட்டும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் விக்ரம் ஒரு அமைதி ஜோன் கேரக்டர், இப்ப சபரி அமைதி ஜோன் கேரக்டர். இந்த அமைதி இருந்தாதான் நமக்கு நல்லது, இந்த ஹோட்டலுக்கும் நல்லது, கெஸ்ட்டுக்கும் நல்லதுன்ற மாதிரி அமைதியே ஒன்று அப்படின்ற மாதிரி செலக்ஷன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அடுத்த வீடியோல என்னென்ன நடக்குதுன்றத அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். பை கைஸ்.